சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் பொழுது புளியம்பழம் சாப்பிட்ருக்கோம்ல. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குங்க? ஆனால் எனக்கு உண்மையாக அது ரொம்ப அந்த அந்த புளிப்பாக இருக்கிறத அப்படியே அந்த பழத்தோட கனிஞ்சிருக்கிற புளியம்பழத்தை சாப்பிடும் பொழுது ஏற்படுற சுவை இருக்கே எப்பா! அதாவது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. அந்த புளியங்காய் எல்லாத்துலேயுமே எல்லாமே எடுத்து சாப்பிட முடியாது. பயங்கர புளிப்பு அப்படியே வாயில் கூச்சும். அப்படியே பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அந்த ஓட்டை அந்த எடுத்து அப்படியே குலுக்கி பார்த்து உள்ளே கொட கொடன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா புளியம்பழம் தனிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறத உடச்சி சாப்பிட்டோம்னா அது வர டேஸ்ட்டே தனிங்க. அது ஒரு விதத்தில் பார்த்தா இந்த புளியம்பழம் வந்து வாழ்க்கையில் ஒரு தத்துவத்தை வந்து நமக்கெல்லாம் உணர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பற்றற்ற அந்த ஆத்மாவானது அடுத்த நிலையான இந்த உயர்வு நிலையை அடைய நினைக்கும் பொழுது தன்னுடைய அந்த உடலுங்கிற கூட்டிலேருந்து தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் அது உணர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன திடீர்னு தத்துவத்துக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது வாய்மொழியாக சொத்து பெறுவன ஆனாலும் எங்களுக்கு பிரிக்கப்பட்ட சொத்துக்களை தன்வசமே வச்சு அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய கணவர் அவருடைய அண்ணன் குடும்பத்தாருக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியாக கூட இதை வச்சுக்கலாமே. வேறு என்ன சொல்வது?